இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னோடனே அது ஒரு சேஃபான தளம் அப்படின்னோடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருது பேங்க் தான். ஸோ எனக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் என்னோடய பணம் வளரணும், அது சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு 10 lakhs வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த 10 lakhs வந்து ஒரு 10 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க உதாரணத்துக்கு அப்படின்னா, எல்லா அமௌண்ட்டையும் அந்த 10 years பிளான்லேயே அப்படியே டோட்டலாக பல்காக நீங்கள் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா எல்லா பேங்க்குமே 3 years பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3.3 lakhs வந்துட்டு நீங்கள் வந்து 1 year பிளானில் போட்டுக்கலாம். அடுத்த 3.3 lakhs 2 year பிளானில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த 3.3 lakhs வந்து 3 years பிளானில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 1 yearக்கு அப்புறம் அந்த மெச்சூர் ஆன அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் மறுபடியும் 3 years பிளானில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 years பிளானில் இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட்டை, மெச்சூர் ஆன அமௌண்ட்டை மறுபடியும் நீங்கள் 2 years பிளான்லேயே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அதிகமான ப்ராஃபிட்டை நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் FD லேடரிங்.